wanted to talk to you today about the Jesus view. இன்றைக்கு இயேசுவுடைய பார்வையிலே என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பேச இருக்கிறேன். Many people don't understand. They think that Christianity or following Jesus or being a Jesus person is about religion. அநேகருக்கு இது புரிவதில்லை. அதாவது இந்த வேதத்தையோ அல்லது தேவனுடைய காரியங்களையோ இயேசுவை பற்றியோ நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அது ஒரு சமய பிரகாரமாக சமயம் என்று நினைக்கிறார்கள். But actually it's not. உண்மையிலே சமயம் அல்ல. It's not religion, it's not rules. இது சமயமும் அல்ல, சட்டமும் அல்ல. Actually what it's about is a relationship between me and God. உண்மையிலே கிறிஸ்தவம் என்று சொன்னால் ஒரு உறவு, அதாவது எனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கும் உறவுதான் கிறிஸ்தவம். And that relationship is a loving relationship. இந்த உறவானது அன்பின் உறவாக இருக்கிறது. He cares. அவர் எங்களை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். You might not think much about me, but he loves me. நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்களோ தெரியாது, ஆனால் என்னிலே அவர் அன்பாய் இருக்கிறார். I've often wondered where we get some of our practices as Christians from. கிறிஸ்தவம் என்கிற அந்த நடைமுறை காரியங்களை நாங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோம்? Sadly, often it comes from tradition. சில வேளையில் இந்த கிறிஸ்தவம் என்கின்ற காரியம் பரம்பரையாக வருகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. Things that have been done before. ஏற்கனவே செய்யப்பட்டதை செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. What's expected of us. மற்றவர்களிடம் எதிர்பார்க்கும் காரியங்கள். And people are very careful to talk to the right people. சரியான மக்களோடு பேச வேண்டும் என்று மக்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பார்கள். I grew up in a sort of Christian home and people would, want you to go to the right places. நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவன். ஆகவே எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் சரியான நீதியுள்ள இடங்களுக்கு தான் செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். Want you to do the right things. நீதியான காரியங்களை செய்ய வேண்டும். Perhaps even dress the right way. உடை கூட சரியான விதத்திலே போட வேண்டும். But when I look through the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது I discover that Jesus very often broke traditions. இயேசு கிறிஸ்து பல தடவை பரம்பரை கொள்கைகளை உடைத்திருக்கிறார். He was often accused of it. He often went to the wrong people. எப்பொழுதுமே அங்கே தவறு என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கு தான் அவர் சென்றிருக்கிறார். People said about Jesus, he mixes with sinners and publicans and tax collectors. அங்கே மக்கள் சொல்வார்கள், இவர் என்ன பாவிகளோடும் ஆயக்காரரோடும் வரி வசூலிக்கிறோடும் போயிருக்கிறாரே. Jesus broke people's expectations. ஆகவே மக்களுடைய எதிர்பார்ப்பை அங்கே இயேசு உடைத்தார். He went, for instance, to a place called Samaria. சமாரியா என்கிற இடத்துக்கு போகாத இடத்துக்கு கூட அவர் போயிருக்கிறார். Orthodox religious Jews never went to Samaria. எல்லா சமய பிரமுகர்களும் சமய பக்தர்களும் அங்கே சமாரியாவுக்கு போக மாட்டார்கள். But Jesus did. இயேசு போனார். He broke the religion. ஆகவே சமயத்தை அவர் உடைத்தார். Sometimes we think of Christianity as a religion. It really isn't a religion. It's about relationships. It's not about religion. ஆகவே கிறிஸ்தவம் என்று சொல்லும்போது நாங்கள் ஒரு சமயம் என்று நினைக்கிறோம். உண்மையிலே அது சமயம் அல்ல, அது தேவனுக்கும் நமக்கும் இடையேயான உறவாக இருக்கிறது. People really got upset with Jesus for doing the wrong things on the wrong times because it broke their religion. ஆகவே அவர்களுடைய சமயம் இயேசு உடைக்கிறார் என்று அவர்கள் மிகவும் இயேசுவோடு விசனப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால் இப்படியான காரியங்களை செய்யக்கூடாத காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். In one place in the New Testament they got really upset with him because he healed a sick man on the Sabbath day. அதாவது சபத் நாளிலே ஒரு மனிதனை அங்கே குணமாக்கினார். அதனாலே அவர்கள் மிகவும் குழப்பமடைந்தார்கள் இயேசுவை குறித்து. They said he's working, you shouldn't work on the Sabbath. இந்த ஓய்வு நாளிலே ஒருவரும் வேலை செய்யக்கூடாது, ஏன் இவர் இந்த ஓய்வு நாளிலே வேலை செய்தார்? I've discovered that the Jesus view of things is often different to our expected view. நாங்கள் எதிர்பார்க்கும் பார்வையில் இருந்து இயேசுவினுடைய பார்வை, இயேசு செய்த கிரியையின் நடைமுறைகளை பார்க்கும் பொழுது அது வித்தியாசப்பட்டதாக இருக்கிறது. It's often different to the expected religious view. ஆகவே சமய பிரகாரமாக எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்பில் இருந்து அது வித்தியாசப்பட்டது. You know the sort of thing, don't go there. அங்கே போக கூடாது. Don't do this. அதை செய்யக்கூடாது. அதை செய்யாதே. Don't mix with those people who do those things. இந்த காரியங்களை செய்யற மக்களோடு நீ சேர்ந்து இருக்க கூடாது. Jesus constantly broke those things. ஆனால் இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட காரியங்களை உடைத்துக் கொண்டிருந்தார். A good religious leader of the time of Jesus would never go to a place where he knew were definitely sinners, but Jesus made a habit of eating with sinners. ஆக இயேசு வாழ்ந்த காலத்திலே உண்மையான ஒரு சமய தலைவனாக இருந்தால் பாவிகள் உள்ள இடத்துக்கு அவன் போக மாட்டான். ஆனால் இயேசு அதை உடைத்து பாவிகள் உள்ள இடத்துக்கே சென்றார். One of the accusations that they threw at Jesus was they said, this man eats with prostitutes. இந்த வேளையிலே அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சாட்டினார்கள். இந்த மனிதன் அங்கே விபச்சாரிகளோடும் இருந்து சாப்பிட்டு இருக்கிறார். He goes to thieves' houses. அங்கே கள்ளருடைய வீடுகளுக்கு போகிறார்.
Actually, in many ways, Jesus was a party person. பார்ட்டி வைக்கிறதிலே I பிரியமுள்ளவர். don't know if you have parties. உங்களுக்கு அந்த கொண்டாட்டங்கள் உங்களுடைய இடங்களில் நடக்கிறது எனக்கு Do you தெரியாது. ever have those lists where you say, "Oh, I suppose we have to invite them to our party"? ஆகவே அது ஒரு லிஸ்டை தயாரித்து சொல்வார்களோ இன்னென்னாரே நாங்கள் இந்த கொண்டாட்டத்துக்கு கூப்பிட வேண்டும். Well, let me tell you, in those days, if you were having a party, you always had Jesus at the top. He was the best person having a party. நான் சொல்ல விரும்புகிறேன், அந்த நாளில் இப்படியான கொண்டாட்டங்கள் அவர்கள் வைக்கும் பொழுது அவர்களுடைய லிஸ்டிலே முதல் பேராக இயேசு இருக்கு. Jesus actually said, he said, you can't make your mind up as to what you want. ஆகவே நீ எப்படி இருக்க விரும்புகிறாயோ அந்த வழியிலே உன்னுடைய சிந்தையை நீ மாற்றிக்கொள்ள முடியாது. Do you want misery or do you want joy? ஆகவே உனக்கு குழப்பம் வேண்டுமா சந்தோஷம் வேண்டுமா? In those days, and I suppose to some extent it still happens. அந்த நாட்களிலே சில இப்போ அது நடந்து கொண்டிருக்கலாம். The little children would play games. சின்ன பிள்ளைகள் அங்கே கேம்ஸ் விளையாடுவார்கள். You could see the story, well, it's what Jesus is saying in Matthew 11:17 to 19. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 17ல இருந்து 19வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். And Jesus complains. இயேசு அங்கே சொல்லுகிறார். He says John the Baptist came. அங்கே யோவான் ஸ்நானகன் வந்தான். And he lived in the desert. அவன் வனாந்திரத்திலே வாழ்ந்தான். He was fasting. அவன் உபவாசம் இருந்தான். He drank water, he didn't drink wine. அவன் வைன் குடிக்கவில்லை, அவன் தண்ணீர் குடித்தான். And you complained about him that it was too miserable. அவரை குறித்து நீங்கள் குற்றம் சாட்டினீர்கள், அவர் சரியில்லை என்று சொல்லி. The Son of God comes to you. இப்பொழுது தேவகுமாரன் வந்திருக்கிறார். Eating and drinking. அவர் உங்களோடு புசித்து குடிக்கிறார். Going to parties. அவர் இந்த கொண்டாட்டங்களுக்கு போகிறார். இப்படிப்பட்ட மக்களோடு கலந்து கொள்கிறார். Water into wine. அங்கே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். And you complain about that as well. What do you want? நீங்கள் அதை குறித்து நீங்கள் குற்றம் சாட்டினார். அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை? In those days the children used to play games. அந்த நாட்களிலே பிள்ளைகள் அங்கே விளையாடுவார்கள். Children still do. இப்பவும் விளையாடுவார்கள். I guess you've all seen children. Isn't it funny when children put on adult clothes when they're little? அதாவது பிள்ளைகள் குழந்தைகளாக சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பெரியவருடைய உடைகளை தரித்துக் கொள்வார்கள். They put your coat on and it stands to the floor. சில வேளையில் அவர்கள் ஒரு கோட்டை அல்லது சூட் எடுத்து போடுவார்கள், அது நிலத்திலே முட்டும். Or if you've got shoes and you see a little tiny child walking around in shoes that are huge. அல்லது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சின்ன பிள்ளைகள் பெரியவர்களுடைய சப்பாத்துகளை போட்டு மிகவும் கஷ்டப்பட்டு நடந்து கொண்டிருப்பார்கள். The children in those days sometimes they would play weddings. அந்த நாட்களிலே பிள்ளைகள் கல்யாண வீட்டை ஒரு விளையாட்டாக கொண்டாடுவார்கள். இப்பவும் செய்கிறது தானே. And they would have a big, the children would play at weddings. ஆகவே பிள்ளைகள் அங்கே திருமண கொண்டாட்டம் எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு விளையாட்டை விளையாடுவார்கள். And of course a big thing in those days, and maybe in your country now, a big thing was funerals. அந்த நாட்களிலே மிகவும் பெரிய கொண்டாட்டம் போல இருப்பது செத்த வீடு. இன்றைக்கு உங்களுடைய நாடுகளிலும் அப்படி இருக்கலாம். So sometimes the children would play at being at a funeral. சில பிள்ளைகள் செத்த வீட்டையும் ஒரு விளையாட்டாக கொண்டாடுவார்கள். They were obviously seeing those things and they would do what the adults do and they would play the game. ஆகவே அவர்கள் எதை காணுகிறார்களோ எதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்களோ அதை விளையாட்டாக செய்வார்கள். And Jesus says, "You like children. I've offered to play weddings, I've offered to play funerals, but you don't want to play at all." ஆகவே அவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு குழந்தைகளைப் போல இருக்கிறீர்கள். அங்கே கல்யாண வீட்டையும் செய்ய விரும்பவில்லை, செத்த வீட்டையும் செய்ய விரும்பவில்லை. Or as scripture puts it, அங்க வசனத்திலே பார்க்கிறோம், "We piped to you but you didn't dance." நான் அங்கே உங்களுக்கு ஊதினோம், நீங்கள் அங்கே ஆடவில்லை. "We wailed, we moaned but you didn't moan, you didn't mourn." நான் உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அங்கே மாரடிக்கவில்லை. You see, Jesus, people like to be with Jesus. ஆகவே மக்கள் இயேசுவோடு இருக்க விரும்புகிறார்கள். I wonder what sort of, if you're a Christian, I wonder what sort of Christian you are. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் எப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக இருக்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். Do people like to be with you? உங்களோடு மக்கள் இருப்பதை விரும்புகிறீர்களா? Some Christians are very condemning and you don't like to be with them. You feel uncomfortable. சில கிறிஸ்தவர்கள் குற்றப்படுத்துபவர்களாக இருப்பார்கள். ஆகவே அது உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கும். அவரோடு இருக்க நீங்கள் விரும்புவதில்லை. Some Christians are always telling you where you're wrong. அங்கே நீங்கள் விடும் தவறுகளை எப்பொழுதும் சில கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். Some people always talk and never want to listen. சில மக்கள் எப்பொழுதுமே தொடர்ந்து கதைக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் யாருடைய கதையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்களே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். Some people want to talk a lot but don't do anything. சிலர் அதிகமாக கதைப்பார்கள், ஆனால் எதையும் கிரியையிலே செய்ய மாட்டார்கள். Jesus was an action person. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ கிரியைப்படுத்தும் ஒரு நபர். The real world. அவர் இந்த உலகத்தை சரியான முறையிலே தொட்டார். He was good news. அவர் ஒரு நற்செய்தியாக இருக்கிறார். People like to be with Jesus. அநேக மக்கள் இயேசுவோடு இருக்க விரும்பினார்கள். Sometimes people are quicker to give their ideas and condemnation. தங்களுடைய குற்றங்களையும் தங்களுடைய திட்டங்களையும் அவர்கள் விட்டு விட்டார்கள். I've met Christians who always want to tell you a scripture verse. சில கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் உடனடியாக ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு அடிப்பார்கள். When you say something they always tell you where you've gone wrong. ஆகவே நீங்கள் ஒன்றை சொல்லும் பொழுது இந்த இடத்திலே தான் தவறு விட்டீர்கள் என்ற ஒரு வசனத்தை எடுத்து அடிப்பார்கள். I often ask these kind of people,
what is it that you're doing for other people? ஆகவே கேள்வி என்னவென்றால் மற்றவர்களுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? The Jesus view is that he was always doing something for people. இயேசுனுடைய பார்வையிலே நாங்கள் காணுகிறோம் அவர் எப்பொழுதும் யாருக்கு எதையோ செய்து கொண்டிருப்பார். He was good news. ஏனென்றால் அவர் நற்செய்தியாய் இருக்கிறார். He didn't condemn people. அவர் மக்களை குற்றம் சாட்டவில்லை. I'm sad to say I've often heard preachers who are what I call condemnation preachers. சில பிரசங்கங்களை நான் கேட்கும்போது சொல்வதற்கே நான் துக்கப்படுகிறேன் என்றால் குற்றப்படுத்தும் பிரசங்கமாய் போய்விடும். Jesus said about himself, இயேசு தன்னை குறித்து சொன்னார், I did not come to condemn the world, நான் இந்த உலகத்தை குற்றப்படுத்த வரவில்லை, but to rescue it, to save it. அதை விடுதலையாக்க, அதை ரட்சிக்க வந்தேன். Right now Jesus is coming and he puts his hand down and says, I don't want to push you down, I want to lift you up. அவர் இயேசு வருகிறார், அவர் உங்கள் மத்தியிலே தன்னுடைய கரத்தை நீட்டி உன்னை நான் கீழே தள்ள அல்ல, உன்னை உயர்த்தி விட விரும்புகிறேன். I'm in the business of rescuing people. அதாவது நான் எப்படிப்பட்ட பிசினஸ்ல இருக்கிறேன் என்றால் மக்களை விடுதலையாக்கும் பகுதி, மக்களை நான் உயர்த்தி விடவே வந்தேன். People like to be where Jesus was. அதனால் தான் இயேசு எங்கிருந்தாரோ அங்கே மக்கள் இருக்க விரும்பினார்கள். I haven't come to tell you that you're an awful person. I've come to make you righteous. நான் உங்களுக்கு ஒரு குழப்பமான மனிதர் என்று சொல்ல வரவில்லை, எப்படி நீதியா இருப்பது எப்படி என்று சொல்ல வந்தேன். I haven't come to make life boring. I've come to give you real life. நான் உன்னுடைய வாழ்க்கையை சலிப்புள்ளதாய் மாற்ற வரவில்லை, உண்மையான வாழ்க்கை என்றால் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக வந்தேன். The Bible says that Jesus came to give us abundant life. ஆகவே வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து எங்களுடைய ஜீவன் பரிபூர்ணமடைய வந்தவர். There's a little verse in the scripture and I didn't always understand what it meant. He says he's come to give us life that is pressed down, shaken together and running over. ஆகவே அது சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, அதாவது அங்கே அவர் எங்களுக்கு தரும் ஆசீர்வாதம் என்னவென்றால் அமுக்கி குலுக்கி, அதாவது அது நிறைவாக அளந்து மடியிலே கொட்டப்படும். I'm a city boy, I didn't understand those phrases. ஆகவே நான் ஒரு பட்டண மனிதனாய் இருந்ததனால இந்த வசனத்தை முதல் எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. Then I heard somebody explain it. ஆனால் இதை குறித்து ஒருவர் எனக்கு விளங்க வைத்தார். They said if you went to a mean seller of corn, அதாவது இந்த அரிசி அல்லது கோன் விக்கிற ஒரு கடைக்கு நீங்கள் போனால் basically what would happen என்ன உண்மையில நடக்கும் தெரியுமோ, is the man would take the corn and just fill your bag up and you'd pay the money and go home. அந்த தானியத்தை அவர்கள் எடுத்து அந்த அதுக்குள்ளே நிரப்பி கொடுப்பார்கள். But a nice generous corn seller, ஆனால் ஒரு நல்ல ஒரு வியாபாரி, தானிய வியாபாரியா இருந்தால் he'd fill your bag up அந்த கொத்தை அவன் நிரப்புவான். and then he'd shake the bag so that it went down. அவன் என்ன செய்வான், அதை எப்படி ஆட்டுவான். Then he put some more on top. அப்ப அது கீழே இறங்க இன்னும் கொஞ்சம் போடுவான். And he'd fill it up again. அதை மீண்டுமாய் குலுக்குவான். And he'd stand there and he'd keep pouring the seed on until it ran over the top. அவன் தொடர்ச்சியாக அதற்கு மேலே தானியத்தை போடுவான், அது அப்படியே வழிந்து விழும் அளவுக்கு அவன் நிரப்புவான். நல்ல ஒரு தானிய விற்பனையாளர். That's what Jesus said is the kind of life I have come. அதைத்தான் இயேசு சொன்னார், அப்படிப்பட்ட ஜீவனை கொடுக்கவே நான் வந்தேன். Not boring. அது சலிப்புள்ளதாய் அல்ல, not religious. அது சமய பிரகாரமானதல்ல, உண்மையான நற்செய்தி. Rescuing people. அது மக்களை விடுதலையாக்கும் நற்செய்தி. Jesus, the person who went to the wrong place, இயேசு கிறிஸ்து அங்கே பிழையான மக்களிடம் போனார், with the wrong people, பிழையான ஜனங்கள் மத்தியிலே, at the wrong time, பிழையான நேரத்திலே, often said the wrong things, பிழையான காரியங்களை சொல்வது போல இருந்தது. upset the religious people. அங்கே அது சமய பிரமுகர்களை அப்செட் ஆக்கியது. But to ordinary people like you and me, he is good news. ஆனால் உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மக்களுக்கோ இயேசு கிறிஸ்து ஒரு நற்செய்தியா இருக்கிறார். I tell you that Jesus hasn't changed. ஆகவே இயேசு எதையும் மாற்றவில்லை. He's the same Jesus that wants to rescue us today. அதே இயேசுதான் இன்றும் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அவர் தன்னுடைய கரத்தை நீட்டுகிறார் உங்களை உயர்த்தி விடும்படியாக, அவர் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக. ஆகவே அவர் ஒரு சமய மனிதன் என்று அவரை நினைக்காதீர்கள். அவர் ஜீவனை கொடுக்கிறவர். நற்செய்தி. I want you to know Jesus. நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். You know why? ஏன் தெரியுமா? Because he's just great. ஏனென்றால் அவர் பெரியவராய் இருக்கிறார். God bless you. Thank you for listening. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி இந்த செய்தியை கேட்டதற்கு.